Hey guys, welcome back to Jiva Lifestyle Vlog. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புடிக்கரணை வந்து ஒரு தொட்டியில் வந்து நிறைய முளைச்சிருந்ததுங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பாட்டில் நட போகிறோம். அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்க போகிறோம் அண்ட் அது வளர்கிறதுக்கு என்னென்ன மண்கலவை கொடுக்கணும், எப்படி அதோடைய மண்கலவை இருக்கணும், அது எவ்வளோ நாளில் காய்கள் எடுக்கும், ஸோ அதுக்கு என்ன மாதிரி சத்துக்கள் கொடுக்கணுன்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டிப்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் கற்றுக்குறேங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து தெரியலனா அவங்களுமே வந்து கற்றுப்பாங்க. ஸோ அதுக்காக தெரிஞ்சவங்க வந்து டிப்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புடிக்கரணையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புல்லுமே, அதாவது விநாயகருக்கு வைக்கிற நல்ல புல்லுமே முளைச்சிருந்தது. அதனால தான் நாங்கள் புல்லை வந்து பிடுக்காமல் இருந்தோம். பட் நார்மல் புல்லாக இருந்தால் பிடுங்கி போட்டுருங்க, அது ரொம்ப ஒஸ்ட்டான டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ இந்த பிடிக்கரணையை வந்து இதோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் டைம் வந்து பிடிக்கரணை வச்சுருந்தேங்க, அறுவடையும் பண்ணியிருந்தேன். அதுக்கான வீடியோ இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து கூடவே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிக்கரணையை வந்து எடுத்துகிட்டு மீதி வந்து 1-2 கிழங்க வந்து நான் அதில் நட்டு வச்சுருந்தேன். இந்த பாட்டில், இந்த க்ரோ பேக்கில் நட்டு வச்சுருந்தேன். இதிலிருந்து நிறைய வந்து கிழங்குகள் வந்திருக்கு போலங்க. நாங்கள் வந்து அதை அப்படியே வந்து விட்டுட்டோம், கவனிக்கலை. ஸோ அதோடைய மேலே இருக்க செடிகள் வந்து இறந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து அறுவடை பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து இந்த செடிகள் வந்து இறந்ததுக்கப்புறமா நான் கவனிக்காமல் விட்டதுனால கீழே நிறைய கிழங்குகள் இருந்திருக்கு. நான் அந்த கிழங்குகள் இல்லையோ என்னமோன்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 4 மந்த்தாக வந்து சடனாக நிறைய ஃபுல்லாக வந்து செடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே வந்து அவ்வளோ கிழங்குகள் அந்த வந்து பாட்டில் வந்து இருந்திருக்கு. நான் அதை அறுவடை பண்ணாமல் விட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து அறுவடை பண்ணிவிடுங்க. இது வந்து எப்படி அறுவடை பண்ணணும்னா 9 மாதம் இல்லைனா 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணலாங்க. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் சமயத்தில், தை மாதத்தில், இந்த மாதிரி நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் வந்து கிழங்குகள் வந்து அறுவடை பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செடிகளை நட்டு வைங்க. நான் அந்த மாதிரி டைமில் தான் எடுத்து எனக்கு நிறைய பிடிக்கரணை வந்தது. ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போ அறுவடை பண்ணணும்னா, இந்த இலைகள் வந்து நல்லா காஞ்சி விழுந்துடணுங்க. இப்போ க்ரீன் கலராக இருக்க பாருங்கள், அந்த க்ரீன் கலராக இருக்கிற இலைகள் வந்து என்ன ஆகும்னா காஞ்சி ஒரு மாதிரி எல்லோயிஷாக ஆகி அதுவே காஞ்சிரும். ஸோ அது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு சரியான டைம்ன்ட்டு. கீழேருந்து முளை வருதுன்னா நீங்கள் அப்போ அறுவடை பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவே காஞ்சிடும் அந்த தொட்டி ஃபுல்லாகவே. அப்போ நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு சரியான டைமுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்படி தான் நான் கற்றுக்கிருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் அறுவடை பண்ணப்போ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே எனக்கு காய் வந்து நல்ல காய் எல்லாமே வெயிட்டாகவே இருந்ததுங்க. ஸோ உரங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி மழை டைமில் வச்சிங்கன்னா உரங்கள் வந்து நீங்கள் தண்ணி லிக்விட் உரங்கள் கொடுக்கறது கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா மழை தண்ணியே வந்து போதுங்க, இதுக்கு தேவையான சத்து எல்லாமே வந்து மழை தண்ணியிலே கிடைக்கும். ஸோ நீங்கள் மேலே வந்து கொடுக்குற உரங்கள், அந்த சாலிட் உரங்கள் மட்டும் கொடுக்கணுன்னா கொடுங்க. ஸோ இந்த ஒரு பாட்டில் எவ்வளோ செடி இருக்குது பாருங்க, அப்போ இதில் எவ்வளோ கிழங்குகள் இருந்திருக்கும். எல்லா கிழங்குமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முளை விட்டதுக்கப்புறமா அந்த தாய்க்கிழங்கு வந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிட்டு தனியாகவே நிற்கிது, அது உள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க. மற்றதெல்லாம் கீழே புதுசாக வந்த கிழங்குலேருந்து நம்ம கணுக்கள் எடுத்து நமக்கு நிறைய வந்து செடிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிடிக்கரணையில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கருணக்கிழங்கு செடியும் வச்சுருக்காங்க சின்னதாக. நான் இப்போ காட்டுறதா கருணக்கிழங்கு செடி. இந்த ஒரு செடி மட்டும் அதில் வந்து வித்தியாசமாக ரொம்ப ஹைட்டாக வருதுன்ட்டு தான் டவுட் பட்டு நாங்கள் வந்து சரி எடுத்து பார்ப்போம், இந்த கிழங்கு வச்சுருக்காங்களேன்னு பார்ப்போன்னு பார்த்தா உள்ளே வந்து ஒரு கருணக்கிழங்கு இருந்தது. ஸோ ஓகே, இந்த கருணக்கிழங்கோடைய அறுவடையும் எடுத்திருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருந்ததுங்க. நம்ம கடையில் வாங்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்த கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாக இருந்தது. இதுக்கு தண்ணின்னு பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு வந்து தண்ணிகள் ரெகுலராக ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க, எஃபோர்ட் எடுத்து இதுக்கு தண்ணி நம்ம ஊற்றணும்னு இல்லை. அண்ட் இதோடைய மண்கலவை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப இறுக்கமான மண்கலவை வச்சிங்கன்னா கிழங்குகள் அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது, ரொம்ப இறுக்கமாக இருக்கும் நமக்கு.
ஸோ நான் வந்து கொஞ்சம் கோகோ பீட் வந்து மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோ, அதாவது நான் ரோஸ் பிளான்ட் கொடுக்குற மாதிரி நான் அந்த ரேஷியோலேயே கொடுத்துட்டேன். ஏன்னா இது கோகோ பீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டேன். நீங்கள் பார்த்து வந்து ரேஷியோ போடுங்க. காய்கறிக்குன்னு தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ ரேஷியோ எடுக்கணும்னா நீங்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மண் பத்தலைன்றதுக்காக எங்கள் அம்மா ஒரு பாட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. பட் அது ஃபுல்லாக வந்து அந்த புல் முளைச்சதுனால அந்த மண்ணை வந்து எடுக்கவே முடியல பாருங்க. அவ்வளோதான், அது வேஸ்ட். அது எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தூக்கி போட்டாங்க, அதுலேருந்து மண் தேராது அப்படின்ட்டு. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க, புல்லுலாம் வந்து முளைச்சிதுன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ நான் வந்து அந்த பெரிய கருணக்கிழங்கை வந்து தனியாக ஒரு பாட்டில் நட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அது தனியாக செப்பரேட்டாக வரும். இது வந்து புடிக்கரணை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. புடிக்கரைனா சேனக்கிழங்கு மாதிரியே வருங்க. சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வரும். கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாடி தோட்டத்துலேயோ வீட்டு தோட்டத்துலேயோ அறுவடை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அதை வந்து நல்லா காய விட்டுருங்க. உடனடியாக நீங்கள் வந்து எடுத்து சமையலுக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப நரன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பச்சையாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது. நீங்கள் காய்கறி கடையில் வாங்கினாலுமே நீங்கள் பாருங்கள், நல்லா வந்து ஒரு க்ரீனிஷாக நல்லா புது கிழங்கா இருந்ததுன்னா கொஞ்சம் காய விடுங்க. அது காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமையலுக்கே உகந்த ஒரு காய்கறி அது. அண்டு நீங்கள் வந்து கருணக்கிழங்கும் புடிக்கரணையும் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது நான் காட்டுறது வந்து கருணக்கிழங்கு, இப்போ பார்க்குறது வந்து புடிக்கரணை. அதோடைய லீஃப்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். எங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு இது வந்து கருணக்கிழங்கு புடிக்கரணை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் பிடுங்கி பார்த்தோம், எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் இதோடைய தண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விட்டு விட்டு இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கொஞ்சம் இருக்கும், வெள்ளை கொஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பிடிக்கரணைலாம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இது பிடிக்கரணையா கருணக்கிழங்கான்ட்டு. சேனக்கிழங்கு செடியும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ மைனூட்டாக நம்ம மானிட்டர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த இன்னொரு கருணக்கிழங்குமே வந்து தனியான ஒரு க்ரோ பேக்கில் வந்து நட்டு வச்சுட்டேன் நான். ஸோ அது வளர்கிறதுக்கு எப்படியோ ஒரு 6 மந்த் ஆகும். ஸோ அதனால் தனியாக செப்ரேட்டாக இது பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து மீதி இருக்கிற அந்த குட்டி குட்டி கருணக்கிழங்கெல்லாம் வச்சு புடிக்கரணைலாம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி வளர்ந்துருக்க ஒரு பேக்கில் வந்து நான் நட்டு வச்சுட்டேன். நல்லா ஒரு இது வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா 15க்கு 12 நான் க்ரோ பேக்கில் நடுறேன். இது கொஞ்சம் அகலமாகவே இருக்கும். இது வந்து முள்ளங்கி, கேரட் அந்த மாதிரி போடுறதுக்கான சைஸ் இது. ஸோ நல்லா அகலமான க்ரோ பேக்கில் தான் நான் வந்து அந்த கிழங்கை நட்டு வைக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நிறைய கிழங்கு வந்து நட்டு வைக்க முடியும். எனக்கு பாட் அவ்வளோவா இல்லாதனால நான் இதிலே நட்டு வச்சுட்டு, முக்கியமான விஷயம் நட்டு வச்சது பெருசு இல்லைங்க, தண்ணி வந்து உயிர் தண்ணி ஊற்றியே ஆகணும். இது க்ரீனாக இருக்குல்ல, இது பழுத்து போய் இருக்குல்ல, ஏன் பழுத்து போய் இருக்கு சொல்லு. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னா, இப்போ இது வந்து இந்த செடி வந்து கீழேருந்து ஒரு செடி வருது, தெரியுதா? வருது பாருங்க. ஸோ இந்த செடி வரதுனால இதோடைய கிழங்குலேருந்து தான் அந்த செடி வரும். இந்த எல்லோ செடி இருக்கலாமா, அதுலேருந்து தான் வரும். இந்த வருது பாரு கீழே. ஸோ அது வரதுனால இது வந்து என்ன ஆகும்னா, அது கொஞ்சம் வெளியே ஏறி வந்தோடனே இவர் வந்து பழுத்து இந்த மாதிரி காஞ்சி போயிடுவார். அப்படி தான் ஒரு செடியும் வரும். இதில் வந்து பிரான்ச்சஸோ இல்லை கிளைகளோ அந்த மாதிரிலாம் வராது. சைடில் கிளையோ துளிரோலாம் வராது. இது ஒன்று இருக்குன்னா, கீழேருந்து ஒருத்தர் வந்து வரும்போது இவர் இறந்துருவார், இந்த மாதிரி காஞ்சி போயிடுவார். நம்ம பிடுங்கி போட்டுடணும். உரங்கள் என்ன கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா, மீன் அமிலம், பஞ்சகாவியம், லிக்விட் ஃபர்டிலைசர்ஸாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் போன்வில் வந்து இந்த மாதிரி கிழங்கு வகைகளுக்கெலாம் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உரங்கள் போடுற வீடியோ நான் எடுக்கலை. பட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உரங்களுக்கான வீடியோ என்ன மாதிரி கொடுக்குறன்றதுக்கான வீடியோ எல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ரெகுலராக நான் கொடுக்குறது மீன் அமிலம், பஞ்சகாமியம் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுப்பேன். அது இல்லாமல் வீட்டில் செய்கிற அந்த காய்கறி கழிவுகள்லாம் தண்ணியில் போட்டு வச்சு அது ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடைய அறுவடை வீடியோவும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். ஸோ எங்கள் அம்மா வந்து பொங்கல் தை மாதத்துக்குள்ளே அறுவடை வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கணுக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது அறுவடை பண்ணுற டைம்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அது வந்து க்ரோத் இருக்கும். ஸோ பார்ப்போம். நான் தை மாதத்தில் வந்து உங்களுக்கு இதோடைய ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.